வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்? இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் என்ன நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பாய்லிங் சிச்சுவேஷன். இன் தி சென்ஸ், ஒரு பெரிய ஒரு கண்ட்ரி, நமக்கெல்லாம் ஒரு 30 to 40% நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு கண்ட்ரி வந்து ஆல் ஆஃப் தி சடன் ஒரு 50% வந்து டேக்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வாட் எவர் மே பி தி பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், டசன்ட் மேட்டர். பட் இதனுடைய ரெப்ரகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, சம் 20 lakh பீப்புள்ஸ் ஆர் டிபெண்டிங் அப்பான் திஸ் இண்டஸ்ட்ரி த்ரூ அவுட் தி வேர்ல்டு. இந்தியா மட்டுமே இல்லை, வெளிநாட்டில் இருக்க பையிங் ஆஃபீஸினுடைய எம்ப்ளாயீஸும் இதில் டிபெண்ட் தான், இந்த இண்டஸ்ட்ரி டிபெண்ட் தான். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க, மற்ற நாட்டை சேர்ந்தவங்க டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இந்த தொழிலை நம்பி இருக்காங்க. இப்படி ஆல் ஆஃப் தி சடன் நம்ம இப்படி பண்ணுறது ஒரு கண்ட்ரிக்கு அழகா அப்படின்னா அது பெரிய கொஸ்டின் மார்க். இது ஒரு பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் ஒரு எர்த்குவேக் மாதிரி வந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு கார்னர்லேருந்து ஒரு பிரச்சனை. நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்தித்து ஓவர் கம் பண்ணியிருக்கோம். டையிங் பிரச்சனை சந்திச்சிருக்கோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா டிமானிட்டைசேஷன் பிரச்சனை சந்திச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருக்கோம். இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்ம இண்டஸ்ட்ரி வந்து வளர்ந்துக்கிட்டு தான் வருது. க்ரோத் கர்வ் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் நார்த்து தான், சவுத்து கிடையாது. மேபி ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போ இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம்னா, ஐ ஹாவ் 200% கான்ஃபிடென்ஸ். இது கண்டிப்பாக திருப்பூர் ஓவர் கம் பண்ணிடும், அதில் ஒரு டவுட்டே கிடையாது. பட் டெம்பரவரியாக ஒரு செட்பேக், மீடியா அண்ட் அதர் பீப்புள்ஸ், இதுக்கு கனெக்ஷனே இல்லாமல் பீப்புள்ஸ் ஒரு என்கரேஜிங்காக பேசுகிறது மனசுக்கு ரொம்ப ஒரு நெருடலை ஏற்படுத்துது. இங்கே வேலை பார்த்துட்டு இருக்க மனநிலைமை என்ன ஆகும்? அவங்களுடைய மனநிலைமை பற்றி யோசிக்காமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப பிரச்சனை, அது இருக்குது, பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்ல. தட் வில் ஓவர் கம் இன் தி டேஸ் டு கம். கண்டிப்பாக வந்து ஒரே மாதிரியான உலகம் இல்லை, உலகம் சுற்றிக்கிட்டே இருக்குது. இட் வில் டேக் இட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வந்துடும், நமக்கு அடுத்த ஸ்டெப் வந்துடும். அந்த ஒரு ப்ரீத்திங் டைம் தான் நமக்கு, ஒரு 3 months, ஒரு 4 months, மேபி அப் டு 6 months. அதுக்கு பிறகு இட் ஹேஸ் டு செட்டில் டவுன் சம்வேர். இப்படியே போக முடியாது. இப்படியே போனால் வந்து கண்டிப்பாக உலகம் இயங்காது. ஒரு சாரார் மட்டும் ஒருத்தரை அடக்கி ஆள முடியாது. நீ இதை தான் வாங்கணும், இப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா நமக்கும் நிறைய வந்து அதனால் வந்து பெரிய பிரச்சனைகள் வரும், அவங்களுக்கும் வரும். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க யாரும் தயவுசெய்து தப்பாக எடுத்துடாதீங்க. இது ஏதோ இண்டஸ்ட்ரி வந்து இதோட வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு நிறைய பேசுகிறவங்கள பற்றி நீங்கள் அப்படியே ஜஸ்ட் ரப் இட் அவுட். இது கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. திங்ஸ் வில் கெட் சேஞ்ச். எப்படி ஆகும் சார் சொல்ல முடியாது, எப்படி ஆகும்னு மட்டும் நான் பதில் சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக மாறும். ஏன்னா உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3 தான் பிரைம் இண்டஸ்ட்ரி. இந்த பிரைம் மினிஸ்டர் நம்பி இருக்கிற எந்த இண்டஸ்ட்ரியும் வந்து காலத்தால் அழிக்கப்பட்டது கிடையாது, அழியாது. நம்ம வந்து பிரைம் இண்டஸ்ட்ரி. உணவு, உடை, இருப்பிடம், அந்த உடைகள் இடத்துல இருக்கிறோம். நம்மளுடைய டிமாண்ட் என்றைக்குமே வந்து மைனஸ் ஆகாது, ப்ளஸ் ஆகிட்டே தான் போகும். பாப்புலேஷன் வந்து அதிகமாக ஏர்னிங்ஸ் அதிகமாக நம்ம டிமாண்ட் உயர்த்திட்டே தான் போகும். அப்போ கண்டிப்பாக இருக்கும்போது நம்மளுடைய மொத்த ஆர்டரையும் ஏதோ ஒரு கண்ட்ரி செஞ்சுருக்கிறது வந்து இட்ஸ் டோட்டலி வந்து அன்ஜஸ்டிஃபைபிள் ஆர்குமெண்ட். யாராலையும் பண்ண முடியாது. ஓவர் நைட் அவங்க வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகிட முடியாது. ஓவர் நைட்டு வந்து அவங்களுடைய ஸ்டைல் வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலுக்கு ஒர்க் பண்ண முடியாது. நம்ம ஸ்டைல் வேறு, அவங்க ஸ்டைல் வேறு. அப்படி இருக்கும்போது பையர்ஸ் வந்து இதுக்கு அக்காமடேட் ஆகிருப்பாங்க, அவங்களாலையும் வந்து இது பண்ண முடியாது. ஸோ பையர்ஸ் வில் ஃபீல் தி ஹீட். அதனால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். அதுவரை நாம் பொறுமை காப்போம். கண்டிப்பாக நம்பிக்கை இழந்துடாதீங்க.